மரித்தவர்களின் குரலில் பேசும் பிசாசுகள். அஞ்ஞானம் பார்க்கிற ஆவிகள் யார்? வேதாகமத்தின் அதிபயங்கரமான உண்மை. மரித்தவர்கள் நிஜமாகவே பேசுவார்களா? உங்களிடத்தில் பேசுவது யார் தெரியுமா? பைபிள் உடைக்கும் அந்தகார ரகசியம். ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தின் மறைக்கப்பட்ட 1000 மாபெரும் மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். அஞ்ஞானம் பார்க்கிற ஆவிகள், மரித்தவர்களின் குரலில் பிசாசுகள் எப்படி பேசுகின்றன? பைபிள் உடைக்கும் இருண்ட உண்மை. உங்களுக்கு மிகவும் பிடித்த உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் திடீரென்று இறந்து விடுகிறார். அது மரணத்தின் வலியை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரிடம் கடைசியாக ஒரு வார்த்தை பேசிவிட மாட்டோமா என்று உங்கள் உள்ளம் துடிக்கிறது. அப்போது யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். மரித்தவர்களோடு பேச வைக்கும் ஒரு நபர் இருக்கிறார். அவரிடம் போனால் உன் தாத்தாவோ அப்பாவோ மனைவியோ உன்னோடு பேசுவார்கள் என்று சொல்லுகிறார். நீங்களும் அந்த இருண்ட அறைக்குள் போகிறீர்கள். அங்கே குறி சொல்லும் அந்த நபர் கண்களை மூடி ஏதோ செய்கிறார். திடீரென்று அந்த நபரின் தொண்டையிலிருந்து ஒரு குரல் வெளியே வருகிறது. அது 100% மரித்து போன உங்கள் அன்பானவரின் அதே குரல். எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த சத்தம் உங்களிடம் பேசுகிறது. நீங்கள் இருவர் மட்டுமே பகிர்ந்து கொண்ட அந்த மாபெரும் ரகசியத்தை, உங்கள் குடும்ப விஷயங்களை அந்த சத்தம் அப்படியே துல்லியமாக சொல்லுகிறது. நீங்கள் அழுது கொண்டே என் தாத்தா தான் என்னோடு பேசுகிறார், என் மனைவி தான் என்னோடு பேசுகிறாள் என்று நம்பி அந்த ஆவியோடு பேச ஆரம்பிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் மூளையை ஸ்தம்பிக்க வைக்கும் ஒரு மாபெரும் இருண்ட உண்மையை பைபிள் சொல்லுகிறது. அங்கே உங்களிடம் பேசியது உங்கள் தாத்தாவோ மனைவியோ அல்ல. அது நரகத்தின் பாதாளத்தில் இருந்து வந்த ஒரு கொடூரமான பிசாசு. ஆம், மரித்த ஒருவரின் குரலை, அவருடைய நினைவுகளை ஒரு பிசாசால் எப்படி 100% திருடி பேச முடியும்? மனித உணர்ச்சிகளோடு விளையாடும் இந்த இருண்ட பிசாசுகளை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது? இன்று எந்த ஒரு கட்டுக்கதையும் இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டும் வைத்து இந்த அஞ்ஞானம் பார்க்கிற ஆவிகளின் அதிபயங்கரமான ரகசியத்தை உடைக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அதிபயங்கரமான கட்டளையை கொடுக்கிறார். லேவியராகமம் 19:31 கவனியுங்கள். அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் நாடாதிருங்கள், அவர்களிலே தீட்டுப்பட கவனித்து தெரியாதிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்கே அஞ்ஞானம் பார்க்கிற என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தையில் ஆங்கில வேதாகம பதத்தை எடுத்து பார்த்தால் அதிர்ச்சி அடைவீர்கள். ஆங்கிலத்தில் அது ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஃபெமிலியர் என்றால் மிக பரிச்சயமான அல்லது நன்றாக அறிந்த என்று அர்த்தம். யார் இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ்? பிசாசின் ராஜ்யத்தில் எத்தனையோ விதமான ஆவிகள் உண்டு. வியாதியின் ஆவி, அசுத்தாவி, இப்படிப்பட்ட பல ஆவிகள். ஆனால் இந்த அஞ்ஞானம் பார்க்கிற ஆவிகளுக்கு ஒரு விசேஷித்த வேலை உண்டு. ஒரு மனிதன் பிறக்கும் போதே பாதாளத்தின் இருளிலிருந்து ஒரு பிசாசு அவனை கண்காணிக்க அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த பிசாசு அந்த மனிதனின் வாழ்நாள் முழுவதும் அவனை நிழல் போல தொடர்கிறது. அவன் என்ன பேசுகிறான், அவனுடைய குரல் எப்படி இருக்கும், அவனுடைய ரகசியங்கள் என்ன, அவனுடைய பாஸ்வேர்டு என்ன, தனியாக இருக்கும்போது என்ன செய்வான் என்று மனிதனின் அத்தனை டேட்டாவையும் அந்த பிசாசு தன் ஆவிக்குரிய மூளையில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. இதனால் தான் இந்த பிசாசுக்கு ஃபெமிலியர் ஸ்பிரிட், அதாவது பரிச்சயமான ஆவி என்று பெயர். இந்த மனிதனை பற்றி அந்த பிசாசுக்கு அத்துபடி. இப்போது அந்த மனிதன் மரித்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். பைபிள் எபிரேயர் 9:27 ஆணித்தரமாக சொல்கிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், அந்த மனிதன் மரித்த வினாடியே அவனுடைய ஆத்துமா பரதேசிற்கோ அல்லது பாதாளத்திற்கோ முத்திரையிடப்பட்டு சென்றுவிடும். மரித்த எந்த ஆத்துமாவும் ஒருபோதும் பூமிக்கு திரும்பி வரவே முடியாது. ஆனால் இந்த மனிதனின் வாழ்நாள் முழுவதும் அவனை கண்காணித்த அந்த பிசாசு நரகத்திற்கு போகாது, அது பூமியில் சுற்றி கொண்டிருக்கிறது. இங்கேதான் பிசாசின் மாபெரும் மோசடி ஆரம்பமாகிறது. மரித்து போன நபர் பூமிக்கு வர முடியாது. ஆனால் அந்த நபர் மீதுள்ள பாசத்தால் அவருடைய உறவினர்கள் ஒரு குறி சொல்லுகிறவனை தேடி போகிறார்கள். அந்த குறி சொல்லுகிறவன் தன் உடலில் ஒரு பிசாசை வைத்திருக்கிறான். அந்த பிசாசு ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு நெட்வொர்க் போல செயல்பட்டு மரித்து போன அந்த நபரை வாழ்நாள் முழுவதும் கண்காணித்து அந்த பரிச்சயமான ஆவியை தொடர்பு கொள்ளுகிறது. அடுத்த வினாடி அந்த பரிச்சயமான ஆவி குறி சொல்லுகிறவனுக்குள் புகுந்து கொள்ளுகிறது. இப்போது அந்த பிசாசு என்ன செய்யும்? ஆவிக்குரிய உலகத்திற்கு நேரம் காலம் கிடையாது. அதற்கு அசாத்தியமான நினைவாற்றல். அந்த பிசாசு தன் கண்காணித்த அந்த மனிதனின் குரலை 100% அப்படியே மிமிக்ரி செய்கிறது. மரித்த அந்த மனிதனின் பழக்க வழக்கங்கள், அவனுடைய ரகசியங்கள் அத்தனையும் அந்த பிசாசு தன் வாயால் சொல்லும். அதை கேட்கும் உறவினர்கள், அடடா, இது என் அப்பாவிற்கும் எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாச்சே, இதை எப்படி இவர் சொல்லுகிறார், அப்படி என்றால் என் அப்பா தான் என்னோடு பேசுகிறார் என்று நம்பி பிசாசின் வலையில் விழுந்து விடுகிறார்கள். பைபிள் இதை எவ்வளவு கொடூரமான பாவம் என்று கண்டிக்கிறது தெரியுமா? ஏசாயா 8:19 ஆணித்தரமாக சொல்லுகிறது,
ஜனங்கள் தங்கள் தேவனை நாட வேண்டியதல்லவோ? ஜீவன் உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? ஒரு மனிதன் அஞ்ஞானம் பார்க்கிற ஆவியை நாடி செல்லும்போது அவன் மரித்தவர்களோடு பேசவில்லை, அவன் நரகத்தின் பிசாசுகளோடு பேசி கொண்டிருக்கிறான். அவன் பிசாசுகளுக்கு தன் இருதயத்தை கதவை திறந்து கொடுக்கிறான். இன்று அநேகர் விஜா போர்டு மூலமாக அல்லது குறி சொல்லுபவர்கள் மூலமாக மரித்தவர்களோடு பேசலாம் என்று நினைத்து பிசாசுகளின் வலைகளில் விழுகிறார்கள். தேவன் இதை எவ்வளவு கடுமையாக வெறுக்கிறார் தெரியுமா? உபாகமம் 18வது அதிகாரம் 10-12 வசனங்களில் தேவன் ஆணித்தரமாக சொல்லுகிறார், குறி சொல்லுகிறவனும் செத்தவர்களிடத்தில் விசாரிக்கிறவனும் உனக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மரித்தவர்கள் ஒருபோதும் மீண்டு வந்து பேசுவதில்லை. அவர்கள் ஆத்துமா தேவனுடைய கரங்களில் பத்திரமாக இருக்கிறது அல்லது நியாய தீர்ப்பில் இருக்கிறது. உங்களிடம் பேசுவது உங்கள் குடும்பத்தை அழிக்க காத்திருக்கும் அந்தகாரத்தின் பிசாசுகள். மரித்தவர்களின் நினைவுகளை வைத்துக்கொண்டு உங்களை ஏமாற்றும் அந்த அஞ்சனம் பார்க்கிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் மாபெரும் நாமத்தினாலே துரத்துங்கள். ஜீவனுள்ள தேவன் ஒருவரே நமக்கு வழிகாட்டி. அவரிடத்தில் மட்டுமே நாம் சத்தியத்தை தேட வேண்டும். இதுதான் பைபிள் உடைக்கும் 100% உண்மை. மரித்தவர்களின் குரலில் பேசும் பிசாசுகளின் மர்மத்தை உடைத்தோம். ஆனால் இங்கேதான் மனித மூளையை ஸ்தம்பிக்க வைக்கும் அடுத்த மாபெரும் கேள்வி வருகிறது. இவ்வளவு அதிபயங்கரமான நினைவாற்றலும் தந்திரமும் கொண்ட இந்த பிசாசுகள் எங்கிருந்து வந்தன? லூசிபரோடு பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட விழுந்து போன தூதர்களும் தானே என்று நீங்கள் நினைத்தால் அது மாபெரும் தவறு. வேதாகமத்தின் அடிப்படையில் பிசாசுகளும் விழுந்து போன தூதர்களும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. தூதர்களுக்கு உருவம் உண்டு, ஆனால் பிசாசுகளுக்கு உடம்பு கிடையாது. அதனால்தான் அவை பன்றிகளுக்குள்ளும் மனிதர்களுக்குள்ளும் புக துடிக்கின்றன. அப்படி என்றால் உடம்பே இல்லாத அந்த ஆவிகள் எங்கிருந்து உற்பத்தியாகின? நோவாவின் காலத்தில் நடந்த ஜல பிரளயத்திற்கும் இந்த பிசாசுகளின் பிறப்பிற்கும் என்ன சம்பந்தம்? அடுத்த வீடியோவில் பிசாசுகளும் விழுந்து போன தூதர்களும் உள்ள அதிர்ச்சி வித்தியாசத்தை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். இது உங்களை அதிர வைக்கும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.